திணை அப்படிங்கிறது அந்த அகநானூறு இதெல்லாமே வருது. அகநானூறு எல்லாமே வந்து காதல், லவ், அது குடும்ப வாழ்க்கை இதை பேஸ் பண்ண பாடல்கள். அது ஒரு அரசர்களுடைய நம்ம முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அகநானூறுன்னு தொகுத்துருப்பாங்க. வீரம் சரிந்த போர் சார்ந்த வீர மரபு சார்ந்த வாழ்க்கைகள் எல்லாம் புறநானூறுன்னு தொகுத்துருப்பாங்க. இந்த புறநானூற்றுல நமக்கு ஒரு பாடல் கிடைக்குது. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனை தலங்கானத்து சிறு வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய பேர். அந்த பாண்டியனுடைய ஒரு பாடல் வருது. அந்த பாடல் அந்த பாண்டியன் சொல்லக்கூடியதை அந்த புலவர் வந்து பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுக்கள், மாடுகள், அதுக்கப்புறம் கால்நடைகள். பசுமாடு ஃபர்ஸ்ட் தனியா சொல்றாப்ல, அடுத்து கால்நடைகளை அடுத்த செகண்ட் தெரியா சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜில போயிட வேண்டாம். அன்னைக்கு இருந்த தமிழ் பார்ப்பனர்கள் யூஸ் பண்ற வார்த்தை பார்ப்பனர் இல்ல, நம்மளுடைய அறிவார்ந்த பெருமக்களை பார்ப்பனர் என்று நம்ம மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு வகை. அது இன்னைக்கு சமூகமாக மாறி இருக்கு. அது சமூக தொடர் கிடையாது. அது வந்து ஒரு பொதுவான ஒரு கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவிஞர், ஒரு ஆன்மீக தொண்டாற்றுவர், ஒரு மருத்துவர், இந்த மாதிரி இருக்கவங்க அந்த பார்ப்பனர் கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அன்னைக்கு அவங்க பெண்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்பனர், பெண்கள் எடுத்து அதுக்கப்புறம் 3 சொல்றாரு, குழந்தைகள் பெறாத தம்பதிகள், இளம் தம்பதிகள், குழந்தை இன்னும் பிறக்கல, அவங்களுக்கு அடுத்த கட்ட இது வாரிசு இல்ல, இவங்க எல்லாம் ஊரை விட்டு போயிருங்க, போர்க்களத்தை விட்டு போயிருங்க, நான் எனது அம்பை எய்ய போகிறேன். இதுக்கு பொருள் என்ன? இவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது, இவங்க எல்லாம் போயிடணும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய அம்பு. இதுதான் இது வந்து புறநானூற்று நமக்கு ஒரு பாடல், ஒரு அரசனுடைய அறைகூவலாக இருக்கிறது. இது என்ன மீன் பண்ணுது புரியுதுங்களா? நம்மளுடைய மரபு என்பது எந்த அளவுக்கு புனிதமான, எந்த அளவுக்கு யாரையெல்லாம் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மரபு. இந்த மரபைத்தான் நமது தேசிய தலைவர் பின்பற்றினார். இதேதான் அவர் புத்த பிக்குகளையோ இல்ல வந்து அவங்களுடைய மதம் சார்ந்த நபர்களையோ நோண்டல, பெண்களையோ நோண்டல, குழந்தைகளையோ நோண்டல, பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளையோ குண்டுகளோ இதோ வனவிலங்குகள், இயற்கை எதையுமே. சோ அதே இதுதான் அந்த புறநானூறு காட்டிய வீரம். புறநானூருக்கு இலக்கான ஒரு வீரனாக தேசிய தலைவர் இருந்தாங்கிறது இதெல்லாம் தான் விஷயம். இது புறநானூறுல இப்படி ஒரு பாடல் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டலை காட்டி